ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/8/2024 1/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கோல்சார பிரகாரம் ராசிக்கு, அதாவது ரிஷப ராசி, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி, மக்கரகதியில் இருக்கார், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம். 26ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாங்கன்னா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்டிருப்பாள். அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது, அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது. வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம்னு 2 வகையில் இருக்குது. இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகானச ஆகமத்தில் ஒரு வகை, அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகானச ஆகமம், அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் 26/8/2024 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். 27ஆம் தேதி பாஞ்சராத்திரம், அன்னைக்கு பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடியவாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். இதில் ஸ்ரீ சன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான சிஷ்யார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும், முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பாதுகா இதில் கொண்டாடக்கூடிய எல்லாரும் இந்த ஸ்ரீ ஜெயந்தியை 27ஆம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார். 2 பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு, அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம். இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம். கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா. நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, இது 2த்தையுமே. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவோம். ராத்திரி எல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பார்த்தாலேனால் மதுரா, துவாரகா இதெல்லாம் ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும். கிருஷ்ணர் பிறந்ததை ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் 27ஆம் தேதி அடுத்தது பார்த்தாலேனால் 28ஆம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும். அவமாகம் அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால், இந்த அவமாகத்தில் பார்த்தீங்களேனால் தசமி திதி 3 நாள் வர்றது. 3 நாள் வர்றதுனால அது அவமாகம். இதனால் நல்ல வேலைகள், அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டான் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி அவமாகத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது. ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. 29ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஏகாதசி, ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு. 29ஆம் தேதி, 30ஆம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி. அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அவர்கள் உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது முடியாதவா, உடல்நிலையில் காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறவா, அதை தவிர சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட், இந்த மாதிரிலாம் இருக்கிறவா, சின்ன குழந்தைங்க, அதை தவிர கர்ப்பிணி பெண்கள், இவாள்லாம் எக்ஸம்ட் ஆகிடுவா இதுக்கு. ஒருவேளை அவளும் பண்ணுறாளா இருந்தால் அதை சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள். துவாதசி பாருன்னா அடுத்த நாள் பண்ணுவாள். நான் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தாலேனா வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு. ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது. ஒரு 5:45 6:15 வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலிருந்து நந்தி பின்னாடியிலிருந்து அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும். இந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். பிரதோஷத்துக்கு விரதம், அதாவது எதையாவது நினச்சிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி திருதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கோம். 3 திதிகளோ ராசிகளோ
அதாவது ஒரு நாள், அதாவது 3 நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திருதினஸ்பிறகு. அதாவது திருதினஸ்பிறகில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி 3 நாட்கள் வர மாதிரி வருது. அதனால் பார்த்தேன், ஆனால் 3 நாட்கள் கார்த்தால early மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும், அன்றைக்கி ஃபுல் டே வரும். அடுத்த நாள் கார்த்தால ஒரு நாழிகை இருந்ததுன்னா கூட அது 3 நாட்கள் கணக்கு வந்துடும். இந்த திருதினஸ்பிறகுலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திரை பண்ணுறதில்லை, அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேனா இந்த வாரம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார், எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னார். அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக ஆகணுன்றதுக்காக தான் போகிறது. ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும், வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போகணும்போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது. அதனால் அந்த காலகட்டத்தை, அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது. இதுக்காக தான் சொல்கிறோம். சரி, இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறையணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கீரை கட்ட அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்க. அதில் வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரத்தின் பலன் 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்லுவா, விருச்சிக ராசியில் இருப்பா. அதாவது விசாகம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் சந்தியில் வந்துருக்கும். அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்துருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம்னு ரிஷபத்துலேயும் இருக்கும், மிதுனத்துலேயும் இருக்கும். அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு 40 வயசு 50 வயசு இருக்கும். அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டு இருப்பாள். அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி, நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்தேன்னா அதாவது மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாட்டேன்றோம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோல்சாரம் எப்படி இருக்குது, அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம், அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக 26/8/2024 1/9/2024 வரலாம் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தில் நீச்சமாக இருக்கார். கேதுவோட சம்பந்தம் குரு பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான், அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கா. அவங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா குரு பகவான் பார்க்குறார். அதை தவிர கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த ஊர் கோவிலில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், பெண் தெய்வத்தை போய் வணங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களுக்கு உங்களால் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். நண்பர்களுடன் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் இல்லாத காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல வக்கரகதி பெற்ற சனி பகவான் இருக்கார். திருமணம் ஆனவர்களுக்கு, ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படுறது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறது மூலியமாக பணம் வர்றதுக்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. இந்த வாரம் செவ்வாயும் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போய்டுறார். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால்
2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகிறதுனால தந்தையின் மூலியமாக பொருள் வரவு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. எல்லா வகையிலையும் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது 26/8/2024 1/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 28ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணி வரலும் சந்திராஷ்டம காலம் இருக்குது துலா ராசிக்காரர்களுக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் மூக்க நுழைக்க வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையை நுழைக்காதீங்க. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போவோம். இதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்திகீரை கட்டு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது. கோசாலையில் பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 28ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறார். சந்திர மங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 2/7 அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடம், 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 10ஆம் அதிபதியும் அங்கே இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. என்ன அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. அதாவது சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதும் 9-10 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி காலை ஒரு 1ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:45 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திரனோட புதனும் சேர்ந்து 9-10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம்னு ஏற்கனவே சொன்னேன். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பொழுது தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் வரும் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அதாவது 1ஆம் தேதி காலையிலிருந்து அதாவது 1ஆம் தேதி அதாவது காலையிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 1ஆம் தேதி இரவு ஒரு 11:45 4ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் இருக்கிறதும், சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த துலா ராசிக்காரர்கள் பால் 17 பொருட்கள், பால் பற்றிய வியாபாரம் செய்பவர்கள், அது தவிர வெள்ளை துணி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அது தவிர நகாசு வேலைகள் செய்யக்கூடிய அதாவது தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள், வைர வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.